படிக்கணும், ஃபோன் அடிக்காதீங்கன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னோம். அதுக்குன்னு மனுஷன் 4-5 நாளாக ஃபோனே அடிக்கல. நம்ம இன்னைக்கு இங்கே வந்தது கூட அவருக்கு தெரியாது. எதுக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். அவருக்கு நம்ம இங்கே வந்தது சர்ப்ரைஸாக இருக்கும். முதல்ல ஃபோன் அடித்து பார்ப்போம், என்ன சொல்கிறாருன்னு தெரியும். ரிங் போகுது. இந்நேரத்துக்கு தூங்கியிருந்தாருன்னா ஒரு ரிங் மட்டும் கொடுப்போம். மேடம் பாரா, நம்ம ஞாபகம்லாம் வந்திருக்கு. ஊருக்கு வந்ததே சொல்லலைல்ல. இப்போ பாரு. ஹலோ ஹலோ, நான் உள்ளே பேசுகிறேங்க. சொல்லுங்கள் மேடம், என்ன இம்புட்டு நேரம் ஃபோன் அடிக்காமல் இன்றைக்கி பண்ணுறீங்க? எக்ஸாம்லாம் எப்படி பண்ணீங்க? நல்லா பண்ணியிருக்கேங்க. அதை விடுங்க, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்க. நீ என்ன மனசில் நினச்சிருக்க நான் சொல்லட்டுமா? நான் மனசில் நினச்சது உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அதெல்லாம் தெரியும், சொல்லட்டுமா? நீ இப்போ உங்கள் வீட்டில் இல்லை, நீ உங்கள் அக்கா வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்க. அட ஆமாம், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் இந்த கதிரவனுக்கு நல்லாவே தெரியும். ஏங்க 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 எப்படி தெரியும் சொல்லுங்கள்? அதெல்லாம் எனக்கு காற்று வாக்கில் வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன செய்றீங்க, எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்கன்னு எல்லாம் தெரியும். ஆமாம் ஆமாம், தெரியும். கேட்க கேரட்டு போதுமா பாருங்க. அடியே போதுமடி, நானும் இங்கே சீனி வச்சுருக்கேன் பார்த்தியா? பொரியலுக்கு இதுவே போதும். வசந்தி, மணி வேற 10 ஆகுதுடி. உன் பிடிச்சதும் கத்த போகிறாரு. ஆமாம், அந்த ஆளுக்கு என்னக்கா, எப்போ பாரு குடிச்சிட்டு வந்து ராத்திரி 10 மணிக்கு மேலே சண்டை வளர்க்குறது தானே அந்த ஆளுக்கு வேலை. வந்தால் கத்திக்கிட்டு தெரியட்டும். எனக்கு என்ன, பிள்ளைங்க 2க்கும் சோத்தாக்கி வச்சுட்டு வந்துட்டேன். அது படுத்துருக்கோம். இந்த பூவை கட்டி முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன்க்கா. இந்த மனுஷனுக்காக்கெல்லாம் போய் ஒன்றும் செய்ய முடியாது. இல்லடி, வீட்டுக்கு வர நேரம் ஆள் இல்லைன்னு மனுஷன் கத்த போகிறாரு. நீங்கள் வேறக்கா, அந்த ஆள் இருக்கிற நிலமையில நான் இருக்கனா இல்லையான்னு தெரிய போகுது. நல்லா முட்டை குடிச்சிட்டு வந்து உயிரெல்லாம் எடுத்துக்கிட்டு கிடக்காரு. அவருக்கு நான் இருக்கனா இல்லையான்னு கூட தெரியாது. சோத்து பானையை திறந்து பார்த்து சோறு இருந்தால் அள்ளி போட்டு தின்னுட்டு குப்பரக்கப்படுத்து அடுப்படியிலே தூங்கினாலும் தூங்கிடுவார். என்னத்த சொல்கிறது, என் பொழப்பு காலகாலத்துக்கு இப்படியே ஓடிக்கிட்டு கிடக்கு. என்னைக்கு இதெல்லாம் மாறுமோ தெரியலையே. ஏண்டி, பாலுக்கு உரம் ஊற்ற சொன்னே ஊற்றியாச்சா? பாலை காய்ச்சவே இல்லைக்கா, ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே கிடக்கு. நான் போய் ஒரு இட்டு எடுத்து காய்ச்சிட்டு வந்துட்டுமா? முதல்ல அந்த வேலையை பாரு. மச்சான், வீடெல்லாம் சௌகரியமாக தானே இருக்குது. போன வாட்டி அக்காவுக்கு கொஞ்சம் காற்று வசதி பத்தலைன்னாங்க. அதான் அண்ணன் இன்னைக்கு டேபிள் ஃபேன்லாம் எடுத்துகிட்டு வந்து போட சொல்லிடுச்சு. எல்லாம் உங்களுக்கு ஓகே தானே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்றைக்கே ஒரு நாள் வந்து அதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். இந்த ஊரில் என்ன அழகாக இயற்கை காற்று வீசுது, அதுக்கு மேலே என்ன வேணும்? ஆமாம், இந்நேரத்துக்கு நம்ம ஒரு நட போனான்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். அப்போ வரீங்களா மாப்பிள்ள, ஒரு போயிட்டு வருவோம். ரொம்ப நாளாக அங்கேயே வாழ்ந்து இந்த மாதிரி கிராமத்து சுகத்தை அனுபவிக்க முடிய மாட்டேங்குது. அப்படியே நம்ம 2 பேரும் காரார ஒரு நட நடந்துட்டு வருவோமா? அதுக்கு என்ன, வாங்க போவோம். இங்கெல்லாம் ஒரு தொந்தரவும் கிடையாது, டிராஃபிக் கிடையாது. நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக போகலாம் வரலாம். ஒருத்தர் ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க. அதுவும் சரிதான் மாப்பிள்ள, இதெல்லாம் எத்தனை பேருக்கு புரியுது? கிராமத்து வாழ்க்கை சொர்க்கம் தான். இந்த மனுஷன் பாட்டுக்கு போறாரு. ஏங்க, ஒரு வார்த்தை பொண்டாட்டி வீட்டில் இருக்காரே சொல்லிட்டு போவோன்னு இருக்கா? இவர் இஷ்டத்துக்கு போகிறது வருது. இதே நம்ம எங்க வெளியே போயிட்டோம், உங்கள் அம்மா மேலுக்கும் கீழுக்குள்ள குதிப்பாங்க. என்ன பண்ணுறது? ஷோ, இந்த மனுஷன் இருந்தாவது எங்கே படுக்கிறது என்ன ஏதுன்னு கேட்கலான்னு பார்த்தேன். இப்போ சுற்றி நானே தான் வரணும் போல. எல்லாம் இன்னமும் இப்போ தான் காலையில் பிரிஞ்ச மாதிரி உட்காந்து கதை அழுந்துட்டு இருக்காளுங்க. காலையிலேருந்து சரியாக தூக்கமே இல்லை. நல்லா தூங்கணும். என்ன இவன் இந்த ரூமில் உட்காந்துருக்கா? என்ன இந்த பக்கம்? அதான் நான் கேட்குறேன், என்ன இங்கே இருக்கீங்க? படுக்கலான்னு வந்தேன். இப்படி உட்காந்துட்டு இருந்தேன், எப்படி படுக்கிறது? இங்கே படுக்க போகிறீங்களா? நல்லா இருக்கே. இது ஏன் ரூமு, நான் இங்கே தான் படுப்பேன். போன வாட்டி வந்திருந்தப்போ நான் இந்த ரூமில் தான் படுத்தேன். இதுவே எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு இருந்துக்கிட்டேன். இதை விட நான் எந்த ரூம்லையும் இங்கே என்னால் படுக்க முடியாது. நகரு. ஏதோ நான் இல்லாததுனால நீங்கள் படுத்துருக்கலாம். இப்போ தான் நான் வந்துட்டேன்ல, இந்த ரூமில் உங்களுக்கு இடம் இல்லை, போங்க. இப்படி கூட்டிகிட்டு வந்து அவமானப்படுத்துகிறாள் அந்த மல்லிகா. இருக்கு இவளுக்கு. சரிக்கா, அப்படியே நான் கிளம்புறேன். இந்த பூவை மட்டும் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுரு, காலையில் நல்லா மணந்துடும், நல்லா இருக்கும். சரிடி, பார்த்து போயிட்டு வா. காலையில் வெள்ளனையே வந்துடு. சரிடி, பார்த்து போயிட்டு வா. இங்கேயே இருப்பேன், வீட்டில் தான் பிள்ளைங்க இருக்குல்ல, பார்த்து சூதானமாக போயிட்டு வந்துடு. கவலைப்படாதக்கா, கலைச்சிக்கா வந்துடுறேன். அக்கா, நானும் அப்போ இந்த பூ எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பட்டுமா? அட, நீ எங்கே போகிறவ? இங்கே இரு. நாளைக்கு காலையில் வேலையை வச்சுக்கிட்டு இப்போ எங்கே போகிறேங்கிற? அதெல்லாம் இங்கே இரு, நான் தம்பிக்கிட்டேன்னு சொல்லிடுறேன். இல்லைக்கா, காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு வரேனே. அதெல்லாம் வேணாம், நம்ம இங்கேயே இருக்கலாம். நீ ராத்திரி இங்கேயே தங்கிக்க. ஆமாம்மா, இருக்கிறவங்களுக்கு இங்கே இடத்த காணுமா? இதில் புதுசாக 4 பேரை கூப்பிட்டு வைக்கலாம். அது நீ என்னாச்சு மதினி? என்ன மல்லிகா அதெல்லாம்? வந்தவங்களுக்கு படுக்கிறதுக்கு இடம் கூட இல்லாமல் எதுக்கு எங்கெல்லாம் கூப்பிட்ற? மதினி என்னாச்சு? ஏன் படுக்க இடம் இல்லையா? எல்லா பக்கமும் படுக்க போட்டு தானே வச்சிருக்கேன். ரூமில் தான் அம்பிட்டு பெரிய கட்டில் போட்டிருக்கேன் மதினி. நீங்கள் படுத்து வரங்க. நல்லா இருக்கு. யார் பக்கத்தில் போய் வரங்க சொல்கிறேன்? உன் நாத்தனார் கூட வா. மதினி,
நிம்மி ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்களும் அவனும் படுத்துக்கோங்க. கூட துணைக்கிங்க, அத்தையும் படுக்கிறேன்னு இருக்காங்க. போச்சு, எல்லாம் போச்சு. நைட்டு ஃபுல்லாக நான் தூங்குறதா இல்லையா? உங்கள் அத்தையும் உங்கள் நாத்தனாரும் எப்படின்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். நானாக வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு வேறு கோவப்படாதீங்க. சரி, இப்போ என்ன, உங்களுக்கு அந்த ரூம் சௌகரியப்படாது அப்படி தானே? சரி விடுங்க, எங்கள் ரூமில் படுத்துக்கோங்க. சரியா போச்சு போ. எக்கி படுத்த தலையடிக்கும், நீட்டி படுத்த கால் அடிக்குங்களையா? அந்த ரூமில் நீங்கள் படுக்கவே இடம் பத்தாது. இல்லை நானும் வந்து உங்களோட இடிச்சு பிடிச்சிக்கிட்டு படுக்க சொல்றியோ? என்னால் முடியவே முடியாது மல்லிகா. உங்கள் வீட்டில் இருக்கிறதே 2 ரூம் தான். இதெல்லாம் இப்படி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி படுக்கிறது? மரியாதையாக ஒரு நாத்தனார வெளில வர சொல்லு. நான் அந்த ரூமில் படுத்துக்கிறேன். ஏன்னா உங்கள் அம்மாவையோ உங்கள் அண்ணனையோ வந்து படுக்க சொல்லு. இல்லை நீ கூட வந்து படுத்துக்கோ. ஆனால் உன் மாமியாரோடையும் நாத்தனாரோடையும் என்னால் படுக்க முடியாதுல்ல சாமி. எப்படி பதிலி சொல்கிறது? எப்படி சொல்கிறதுனா, இது உன் வீடு தானே. உன் வீட்டில் யார் எங்கே தள்ளணும்னு நீ தானே சொல்லணும். அதை விட்டுட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொல்கிறேன். அது நீ அவள் சொன்னாலும் கேட்க மாட்டா. உள்ள போய் படுத்துட்டால, எந்திரிக்கிறது ரொம்ப சிரமம். மகனி, அவள் ஒன்றும் பேச மாட்டா. நீங்கள் படுத்து போய் படுங்க. அப்படி இல்லைனாலும் வெளியில் நல்லா கைட்டு கட்டில் 4 ஓட்டை வச்சுருக்கேன், அங்கே போய் செம்மனை படுத்து தூங்குங்க. இல்லையா? ஆமாம் மகனி, நல்லா தாராளமாக போய் படுத்து தூங்குங்க. சரி, வேறு என்ன பண்ணுறது? ஒரு நிமிஷம் மதனி இருங்க, பாயும் தலைவனி எடுத்துகிட்டு வந்து தரேன். மதனி கோச்சுக்காதீங்க மதனி. நீங்கள் வேணால் வெளியில் போய் படுத்து பாருங்க. பிடிக்கலன்னா நம்ம ரூம்லேயே படுத்துக்கலாம். நாங்கள் கூட வந்து வெளியே படுத்துக்குவோம். பார்ப்போம் பார்ப்போம். மதனி இந்தாங்க. கொடுங்க. அங்கேருந்து இங்கே வர வச்சு என்னை அப்படி பாய் தலைவனியோட அலைய விட்டுட்டீங்களா மல்லிகா? எல்லாம் நேரம். எப்பாடா, எப்படி தான் நீ எல்லாரையும் சமாளிக்கிறியோ தெரியல. ஏற்கனவே ஒன்றையே நம்மளால் வச்சு மேய்க்க முடியாது. இப்போ 2 நாற்று சேர்ந்துருச்சு. அம்பிட்டு தான் என்ன ஆகுமோன்னு நினச்சாலே பக்கு பக்குங்குது. ஆமாண்டி, 2 பேரையும் பேச விடாமல் பார்த்துக்கணும். வாயை வச்சுக்கிட்டு 2 பேரும் சும்மா இருக்க மாட்டாங்க. வந்ததடி சண்டை இறக்கடி கூட எல்லாம் 2 பேரும் அலைவாக. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். நாளைக்கு நீங்கள் எது இந்த பக்கம் வரீங்களா? ஓஹோ, இவளுக்கு நம்ம வர்றது தெரியாது போல. இதை வச்சு கொஞ்சம் நேரம் இரிட்டேட் பண்ணுவோம். ஏங்க உங்களை தான். நானா ஒன்றும் அங்கே வரலையே. அந்த பக்கம் எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் கூட வரலாம். ஒரு வேலையும் இல்லை. ஒரு வேலையும் இல்லை. நம்மள ஒரு வேலையும் இல்லை. என்னை பார்க்குறது கூட இவருக்கு தோணலை. அப்போ உங்களுக்கு இங்கே ஒரு வேலையும் இல்லை அப்படி தானே? ஒரு வேன் வான்னு கூப்பிடாம எப்படி கேட்குறா பாரு. இரு. ஆமாம், எனக்கு அந்த பக்கம் வர்றதுக்கு ஒரு வேலையும் இல்லை. இங்கேயே நிறைய வேலை இருக்குது. எதுக்கு 50 தூரம் வெட்டியாக வந்துக்கிட்டு? எப்பாடா ஒரு வழியாக வந்தாச்சு. இங்கேயே கட்டிலில் படுத்து தூங்கிட வேண்டியதான். இதை வந்து கிளம்பி இங்கே வந்ததுக்கு கடைசியில் இந்த கைத்து கட்டில் தான் மிச்சம். கண்ணை மூடிடுவோம். சரிங்க, இந்த பக்கம் ஒரு வேலை இல்லை. நீங்கள் இந்த பக்கம் வர வேணாம். நீ இந்த கற்றுறா. எப்பா கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளை கிட்ட என்ன போடுறா? நான் இவங்க அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசினா இவங்க அம்மா சண்டைக்கு வந்துடும். எப்பா இது பொண்ணுங்களாம் நல்ல காரியக்காரதான். உங்கள் வேலையவே நீங்கள் பாருங்கள். இங்கேயும் தூக்கம் போச்சா? நான் வைக்கிறேன். ஹலோ முல்லை. வந்தா வரட்டும், வரலனா போட்டோம். அவருக்கு இல்லாத அக்கறை எனக்கு மட்டும் எதுக்கு? ஹலோ முல்லை போன வச்சிட்டாளா? நாளைக்கு சர்ப்ரைஸாக முன்னாடி வந்து நிற்பேன். வெயிட் அண்ட் சீ. அக்கா, பூவை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இந்த இடத்த கூட்டி விட்டு பாய போட்டுமா? ஆமாண்டி, அதான் சரியா இருக்கும். நல்லா இருக்கு மல்லிகா. மதனி என்ன ஆச்சு மந்தனி? நீங்கள் என்ன தூங்கலையா? எங்கே தூங்குறது? வெளியே உன் தங்கச்சி கத்திக்கிட்டு இருக்கா. கத்துறாளா? அப்புறம் போய் பாருங்க. ரொம்ப நல்ல பொண்ணு, பொறுமையானவன். என்ன கதை அனுப்பிங்க. அதை போட்டு கதிரவனை பொழந்துக்கிட்டு இருக்கா. என்ன மாதிரி சொல்கிறீங்க? அந்த கதை எனக்கு எதுக்கு? நான் 2 வார்த்தை கூட குறைச்சி பேசினாலும் உங்கள் அண்ணங்கிட்ட எல்லாரும் சண்டைக்கு வருவீங்க. இப்போ அதாவது இஷ்டத்துக்குள்ள இருக்கு. என்னத்த சொல்ல? சரி அதை விடுங்க. இப்போ நான் படுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? மதினி என்ன மதினி இது? பேசாம இங்கேயே பாய போட்டுட்டுமா? இது நடு வீட்டில் படுப்பாங்களா? மரியாதையை எனக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடு. என்னால இங்கே இருக்க முடியாது. இல்லைன்னா இப்போவே நான் கார் புக் பண்ணி வீட்டுக்கு போய் சேர்ந்துருவேன். மதினி சத்தம் போடாதீங்க மதினி. அத்தை அம்மாலாம் தூங்கிட்டு இருக்காங்க. நான் ஏதாவது வழி பண்ணுறேன். அக்கா, நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டுமா? என்னடி? நான் மதனியை கூட்டிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு போகிறேன். அங்கேயா? ஆமாக்கா, அங்கே வீடு பேசுதானே, சும்மா தான் இருக்குது, யாரும் படுக்கலை. இப்போ கூட்டிகிட்டு போனால் சரியாக இருக்கும். நான் மதனியை கூட்டிகிட்டு அங்கே போகிறேன். அது வந்து மதனிக்கு ஓகேனா எனக்கு ஓகே தாண்டி. மதனி நீங்கள் அங்கே வாங்க, ஃப்ரீயாக இருக்கலாம். அங்கேயா? ஆமாம் மதனி, இங்கே நான் கூட காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு எல்லாரும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு தூக்கம் கலையும். அங்கே அப்படி இல்லை. 10 மணி ஆனாலும் நீங்கள் எந்திரிக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. இவ சொல்கிறதும் சரியாக தான் படுது. இங்கே இருந்தால் நொய்யும் கிளவி பேசாமல் அங்கேயே ஓடிடுவான்.
பொறுமையாக எந்திரிச்சு குளிச்சு கழிச்சு வரலாம். ராத்திரி 8 நேரம் ஆச்சு, காலையில் வெள்ளை நேரம் நம்மளால எந்திரிக்கவே முடியாது. போயிடுவான் நீ இந்த ஒரு வாட்டி வாங்கல. சரி சரி, நீ இப்படி தூரம் கட்டாயப்படுத்தி கேட்குற, அதனால நான் வரேன். ரொம்ப சந்தோஷம் மதனி. கேட்க நான் இப்போ மதனியை கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் வந்து இங்கே இருக்கவங்களாம் பார்த்துக்கோங்க. காலைல வெள்ளனே நான் கிளம்பி வந்துடுறேன். சரிடி சரிடி. சரி, காப்பி எதுவும் குடிக்கிறீங்களா? அக்கா நாங்கள் போய் போட்டு கொடுத்துக்கிறேன்க்கா. சரி, பார்த்து கூட்டிகிட்டு போ. சரிக்கா. மதனி அதை என்கிட்ட கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். ம் போமா. வா. எப்பாடா ஒரு வழியாக பிரச்சனை முடிஞ்சிச்சு. சார் கோவப்பட்டிருக்க கூடாதோ? உள்ள அக்கா சொல்லுங்கக்கா. என்ன தனியாக பேசிகிட்டு இருக்கவ? மட்டும் நேரம் ஃபோனில் கத்திக்கிட்டு இருந்தா, இப்போ தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. என்னத்த சொல்ல மதனி, அது வந்து என்ன நீங்கள் 2 பேரும் தலைவாணியோடு வந்திருக்கீங்க? ஓ, இங்கே படுக்க போறீங்களா? இங்கே படுக்கிறதா? நல்லா இருக்கு. தூங்க வந்தவரை தூங்க விடாமல் துரத்தி விட்டுட்டு இங்கே படுக்க வந்தியான்னு கேட்குறியாக்கோ? மதனி என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இவ்வளோ நேரம் நீ என்ன கத்திக்கிட்டு இருக்க ஃபோனில்? நான் நிம்மதியாக வந்து 5 நிமிஷம் படுக்கலான் இருந்தால் படுக்க விட்றியா? மதனி நீங்கள் இங்கேயே வந்தீங்க? பார்த்துக்கோமா, நான் வந்தது கூட தெரியாமல் இவன் ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருக்கா. ஒரு மனுஷி வந்து படுத்து தூங்க முடியாமல் எந்திரிச்சு போனேன், அது இவளுக்கு தெரியல. அம்புட்ட அளவு ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருக்கா. ஐயோ இல்லை மதனி, என்னமோ பண்ணு. கடைசியில் ஏன் தூக்கத்தை கெடுத்தது தான் மிச்சம். மதனி மதனி முல்ல அக்கா, நான் வேணும்னு செய்யலக்கா. மதனி வந்ததே நான் கவனிக்கல. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ என் கூட வந்து படுத்துக்கோ. நானும் மதனியே அங்கே போய் படுக்கலான் இருக்கோம். நீங்கள் தனியாக தானே இருக்க, நீங்கள் வா. தண்ணி ஒரு நேரம் பேசிகிட்டு இருக்கலாம். ஒரு வார்த்தை அக்காட்ட சொல்லிட்டு வந்துட்டுமா? சரி, நீ போய் சொல்லிட்டு வந்துடு. நான் போய் முன்னாடி வீட்டை திறந்து வைக்க. மதனி வேற போயிட்டாங்க. சரிக்கா, நீங்கள் போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். பார்த்து வா, ராத்திரி நேரமாக இருக்குது, பார்த்து சூதானமாக வந்து சேரு. சரிக்கா. சே, இவரால் அன்னைக்கிட்ட நமக்கு கெட்ட பேர்.